இப்போ அவங்க மறுபடியும் இந்த அட்டாக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 4த்துல எந்த எனர்ஜியுமே அவங்க டிஸ்கார்ட் பண்ணல. மறுபடியும் 130 அட்டாக் பண்ணுறாங்க. மறுபடியும் 130 போச்சுன்னா நம்ம லூஜியா கிட்ட 180 தான் ஹெச்பி. நல்லா 130 260 போட்டால் நம்ம லூஜியா வந்து நாக்ட் அவுட். அவ்வளோதான், இது வந்து தோத்துருச்சு. அப்போ இது டிஸ்கார்ட் பைலுக்கு போயிடும். இங்கே EX ரூல் கொடுத்துருக்காங்களா, when a Pokemon EX has been knocked out, your opponent take 2 prize cards. அப்போ 2 prize cards வந்து அவங்க எடுத்துக்கலாம். 2 prize cards வந்து அவங்க ஹேண்டுக்கு வரும். இதுதான் ப்ரைஸ் கார்ட்ஸ். இதில் எது வேணால் எடுக்கலாம், ஆனால் பார்க்காம எடுக்கணும். இதில் எப்படி வின் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட 6 ப்ரைஸ் கார்ட்ஸ் இருக்கா, இந்த 6 ப்ரைஸ் கார்ட்ஸையும் யார் ஃபஸ்ட்டு எடுத்து ப்ரைஸ் கார்ட்ஸ் என்கிட்ட இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு காலி பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னராக. இப்போ நம்ம 2 சூஸ் பண்ணியாச்சா, நம்ம ஹேண்ட்ஸில் 2 இருக்குது. இது அப்படி திருப்பிக்கலாம். நம்மக்கிட்ட எனர்ஜி கார்டு இல்லை, எனர்ஜி அட்டாச் பண்ணால் தான் அட்டாக் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம டர்ன் முடிஞ்சு அப்படியே அங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம ஹேண்ட்ஸில் 4 கார்டு இருக்குது. இப்போ நம்ம ஆக்டிவ் ஸ்பாட்டுக்கு ஒரு போக்கிமான் வைக்கணும். நம்ம இதுக்கு ஃபுல் பவர் போட்டிருக்கோமா அட்டாக் பண்ணுறதுக்கு, அப்போ இது இங்கே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஒரு ஸ்பாட் காலியாக இருக்கா, அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு பேசிக் போக்கிமானை தான் வைக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, பேசிக் போக்கிமான் மட்டும்தான் பெஞ்சில் இருக்கணும். சப்போஸ் நான் உங்ககிட்ட ஸ்டேஜ் 2 இல்லை ஸ்டேஜ் 1 எவால்வ் ஆன போக்கிமான் இருந்துச்சுன்னா அதோட பேசிக் ஸ்டேஜும் உங்களுக்கு வேணும். அப்போ தான் அதை உங்களால் யூஸ் பண்ண முடியும்.